ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்புல இருக்க புனித அந்தோனியா தேவாலயத்தில் மற்றும் 6 இடங்கள் நடந்த வெடி விபத்து சம்பவம் நாட்டில் அனைவரையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு. இப்போ வரைக்கும் அதிலிருந்து மீண்டு வராமல் தவிச்சிட்டு வராங்க அங்கிருக்கும் மக்கள். அப்படித்தான் சற்று முன் கொழும்புல உள்ள தனியார் பேருந்தில் இருந்து வெடிபொருள் கைப்பற்றியிருக்காங்க. அதை பற்றினதை இதில் பார்க்கலாம். ஈஸ்டர் அன்னைக்கு சண்டே கொழும்பு சர்ச்சு மற்றும் அங்கிருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் உள்பட மொத்தம் 6 இடங்களில் வெடி விபத்து நடந்திருக்கு. இதனால பலரும் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அனைத்து இடங்களையும் பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காங்க. மற்ற ஊர்லேருந்து வரும் ட்ரெயினும் கொழும்புலேருந்து மற்ற ஊருக்கு போகும் ட்ரெயின் அனைத்தையும் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிகழ்வுனால ஸ்ரீலங்காவில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை விட்டுருக்காங்க. இந்நிலையில் மக்கள் வீட்டை விட்டு எங்கேயும் செல்ல வேண்டான்னு கவர்மெண்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஈஸ்டர் அன்னைக்கு நடந்த தாக்குதல்னால பல இடங்களில் சோதனை செஞ்சுட்டு வந்த போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி நிகழ்ந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு தனியார் பேருந்தில் வெடிபொருள் இருந்திருக்கிறத பார்த்து அவங்க போலீஸ் அங்கிருந்து அதை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே பயங்கர அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஞாயிறன்று நடந்த சம்பவத்தில் இருந்தே இன்னும் மீண்டு வராத மக்கள் இந்த ஒரு செயல் மக்களிடையே அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சற்றுமுன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.